மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம். சரி, இந்த சீர்திருத்தம் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா 1916 முக்கியமான 2 இயக்கம் தொடங்கப்பட்டது. ஒன்று தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். இன்னொன்று ஹோம் ரூல் மூவ்மெண்ட், தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது. இந்த தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கின அன்னி பெசன்ட் அம்மையார் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே இந்த இந்திய மக்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சுய ஆட்சி, செல்ஃப் கவர்னிங் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னு சொல்லி பிரிட்டிஷார்ட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டே வராங்க. அதற்கு செவிசாய்க்கும் விதமாக தான் வந்திருந்த ஒரு சீர்திருத்தம் தான் இந்த மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம் அப்படிங்கிறது. மாண்டேகர் அப்படிங்கிறவர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், வெளியுறவு அமைச்சர் அப்படிங்கிறவர். அப்புறம் நம்ம செம்ஸ்ஃபோர்டு அப்படிங்கிறவர் தான் வைஸ்ராயாக இருந்தார். சரி, இவங்க காலகட்டத்தில் 2 பேர் சேர்ந்து கொண்டு வந்த சீர்திருத்தம் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1999 அப்படி இல்லைனா மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு ரெஃபார்ம் 1919 அப்படி இல்லைனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 எப்படி வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் தான் மாகாண சட்டப்பேரவைகளில் ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மெஜாரிட்டியான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னா நம்ம மக்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சது. அதாவது இதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ப்ராவின்சஸில் டயார்ச்சி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. டயார்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா ரிசர்வ்டு அண்டு ட்ரான்ஸ்ஃபர்டு அப்படின்னு சொல்லி 2 விதமாக டிபார்ட்மெண்ட்டை குறித்தாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குது. இந்த கவர்மெண்ட்டை ரூல் பண்ணுறது ஒரு மெஜாரிட்டி பார்ட்டி தான் ரூல் பண்ண போகுது இல்லையா? அப்போது ஒரே ஒருத்தர் தான் ரூல் பண்ணுறாரு. ஆனால் அப்போ எப்படி இருந்தது அப்படின்னா 2 ஆட்சி முறை. இப்போ ஏற்கனவே பிரிட்டிஷ் நம்மளை ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது இந்திய மக்கள் எங்களுக்கும் சில பதவிகள் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பதவியை ஒதுக்கிட்டு முக்கியமான பதவிகள்லாம் ஆங்கிலேயர் கையில் இருக்குது. அந்த மாதிரி 2 ஆட்சி நடக்கிற மாதிரி. அப்போது மெஜாரிட்டி பவர் உள்ள சப்ஜெக்ட்ஸ்லாம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அது பிரிட்டிஷ்ட. அதுக்கு பேர் தான் ரிசர்வ்டு அப்படின்னு பேர். இது நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் பேர் வந்து டிரான்ஸ்ஃபர்டு, மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்னு பேர். இது ஒதுக்கப்பட்ட துறைகள், இது மாற்றப்பட்ட துறைகள் இப்படின்னு. அதாவது நமக்கு என்ன இருந்துச்சுன்னா ஹெல்த்து, அதாவது எஜுகேஷன், அப்புறம் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பெரிய பவர் இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. மற்றபடி போலீஸ், மிலிட்ரி எல்லாமே பிரிட்டிஷோட கையில் இருக்குது. இந்த மாதிரி டயார்ச்சி சிஸ்டம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 மூலமாக. சரி, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தனித்தனியாக அமைச்சர்கள்லாம் ஒதுக்கணும் இல்லையா? அப்போது நமக்கு ஒரு சின்ன சின்ன அதிகாரங்கள்லாம் கிடைக்குது. இத்தகைய மாற்றப்பட்ட துறைகளுக்கு பொறுப்பேற்ற அமைச்சர்கள் சட்டப்பேரவைகளுக்கு கடமைப்பட்டவர்கள். ஆனால் எல்லாமே ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான். ஒதுக்கீடு செய்யப்பட்ட துறைகளுக்கு பொறுப்பேற்றவர்கள் சட்டப்பேரவைகளுக்கு கடமைப்பட்டவர்கள் இல்லை. மேலும் சிறப்பு, அதாவது மறுப்பானை, வீட்டோ பவர் அதிகாரங்களின் கீழ் அந்தந்த மாகாணங்களில் ஆளுநர்கள் அமைச்சர்களை அதிகாரம் செய்ய இயலும். அதாவது என்ன அப்படின்னா, என்னதான் நமக்குன்னு இப்போது 2 விதமாக நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஒன்று ரிசர்வ்டு, இன்னொன்று ட்ரான்ஸ்ஃபர்டு. இந்த ட்ரான்ஸ்ஃபர்டு தான் நமக்கானது. நம்மளோட விஷயங்களில் கவர்னர்லேருந்து எல்லாரும் தலையிடுவாங்க. ஆனால் ரிசர்வ்டு ஒதுக்கப்பட்ட துறைகள் இருக்கு இல்லையா, இதில் கவர்னரோட தலையீடெல்லாம் பெரிய அளவில் இருக்காது. அதே மாதிரி இவங்களுக்கெல்லாம் வீட்டோ பவர்லாம் இருக்குது, நமக்கெல்லாம் பெரிய அளவில் வீட்டோ பவர் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதான் சொல்கிறாங்க, இது ஏதோ ஒரு சும்மா ஒரு டம்மியாக கொடுத்து வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கொடுத்து வைக்கப்பட்டது அந்த ட்ரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்புறம் அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேயே பை கேமரல் சிஸ்டம், அதாவது அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ், இப்போ நம்ம லோக்சபா, ராஜ்யசபான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான பை கேமரல் சிஸ்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 கொண்டு வந்தாச்சு. அதில் மத்திய சட்டப்பேரவையில் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அசம்பிளியில் கிட்டத்தட்ட 41 பேர் நாமினேட்டட் மெம்பர்ஸ், 144 டோட்டலாக. ரிமைனிங் உள்ளவங்களாம் நமக்கு எலெக்டட் மெம்பர்ஸ். அந்த மாதிரி இது லோயர் ஹவுஸில், அதாவது இப்போ இருக்கக்கூடிய லோக்சபா மாதிரி. அப்பர் ஹவுஸ் அப்படிங்கிறது அல்லது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது அது ராஜ்யசபா மாதிரி. அதில் மொத்தம் 60 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க அந்த நேரத்தில். ஓகேவா? இதில் 41 நாமினேட்டட், இதில் 26 வேர் நாமினேட்டட், ரிமைனிங் எல்லாமே எலெக்டட் தான். இது அந்த நேரத்தில் இருந்தது. கவர்னர் ஜெனரல் மற்றும் அவரது நிர்வாக கவுன்சில் மீது 2 அவைகளுக்கும் எந்த கட்டுப்பாடும் இல்லை. கவர்னர் ஜெனரல் அப்புறம் அவருக்குன்னு உதவி பண்ணுறதுக்காக சில கவுன்சில் இருக்கும் இல்லையா, அது 2லேயுமே இந்த 2 அவைகளுக்குமே எந்த கட்டுப்பாடும் கிடையாது அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஆனால் மாகாண அரசுகள் மீது மத்திய அரசுக்கு முழு கட்டுப்பாடு இருந்தது. என்னதான் நமக்கு ஒட்டுமொத்தமாக சென்ட்ரலில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு ஒன்று இருக்குது, அதுபோக மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ப்ராவின்ஸாக இருக்குது இல்லையா. இந்த ப்ராவின்சியல் லெவலில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு யார் மேலே அதிகாரம் பண்ணக்கூடியது அப்படின்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது, அதாவது சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது. இதன் விளைவாக ஐரோப்பிய ஆங்கிலேய அதிகாரிகளின் கையில் அதிகாரம் குவிந்திருந்தது. அப்போ என்னதான் நமக்கு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருந்தாலும் அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா ஒரு யூஸும் கிடையாது. ஆனால் வாக்களிக்கிறதுக்கு அதுலேயுமே எல்லாத்துக்குமே வாக்குரிமையெல்லாம் கிடையாது. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 மூலமாக வந்ததில் எல்லாத்துக்கும் ஓட்டிங் ரைட்லாம் கிடையாது. முக்கியமாக பெண்களுக்கு பெரிய அளவில் ஓட்டிங் ரைட்டு கொடுக்கல.
அதே மாதிரி யாரெல்லாம் பெரிய பண வசதி படைச்சாங்களோ அவங்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கிறது இருந்தது. அப்புறம் நிறையா படித்தவங்க, பேங்க் பேலன்ஸ் நிறையா இருந்தவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது. எல்லாத்துக்கும் வாக்குரிமை கிடையாது. அப்புறம் இந்த 1914லேருந்து 1918 வரைக்கும் வேர்ல்டு வார் 1 நடந்துகிட்டு இருந்தது இல்லையா? அப்போ நம்ம ஆட்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்ன ஆனாலும் சரி ஆங்கிலேயர்களுக்கு நம்ம உதவி பண்ணுறது நல்லதுன்னு சொல்லிட்டு நம்மளோட முழு ஆதரவு கொடுத்துருந்தாங்க. எதனால் எப்படியாவது ஆங்கிலேயர்கள் நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் 18 முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்தியாவில் நமக்கு எதுவுமே நடக்கலை. அதற்கப்புறம் தான் இந்தியாவில் மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடக்கவும் ஆரம்பிச்சது. 1918 செப்பரேட்டாக ஒரு இந்திய நேஷனல் காங்கிரஸ் செஷன் போட்டு பம்பாயில் இதை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தாங்க. நமக்கு 18 வரைக்கும் ஏதாவது நடக்கும்னு நினச்சோம். ஆனால் ஒன்றுமே நடக்கலை. எந்த ஒரு நமக்கு தேவையான திட்டங்களும் வரவே இல்லை. அதனால் இது ரொம்ப ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது இந்திய நேஷனல் காங்கிரஸ்க்கு. அப்போது அவங்க இவ்வளோ நாள் நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அவங்க நம்மளை எப்போதும் போல் ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய அதே கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசியை மட்டும்தான் கையில் எடுத்துருக்காங்களே தவிர நாம் தான் அவங்கள அதிகமாக நம்பியிருக்கோம். அவங்க நமக்கு எதுவுமே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் முடிவு பண்ணுது. அப்புறம் அந்த சுரேந்திரநாத் பானர்ஜி இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்திய தாராளமயம், அதாவது இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறதுல தனக்குன்னு ஒரு சொந்த கட்சியை தொடங்க காங்கிரஸுக்கு வழியமைத்தார் நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படிங்கிறவர். அப்போது இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ் வேர்சஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறத காட்டிலும் அடுத்த நிலைமை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையே பயங்கரமான பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, பிராமின் வேர்சஸ் நான் பிராமின்ஸ் அந்த மாதிரி தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னொரு பக்கம் பிரச்சனை. இதெல்லாம் 1920s. ஏன்னா நமக்கு இந்த வாக்குரிமை இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்களில் பிராமின்ஸ்க்கான ரெகக்னேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, நான் பிராமின்ஸுக்கு இல்லை. ஒரு பக்கம் பிரிட்டிஷ் வர்சஸ் இந்தியன்ஸ், இன்னொரு பக்கம் இந்தியாவுக்குள்ளேயே பிராமின்ஸ் வர்சஸ் நான் பிராமின்ஸ். இந்த மாதிரி அடுத்த ஒரு பிரச்சனை அடுத்து தொடங்குது. ஏன்னா இங்கே ஜாதிய ரீதியாக ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இல்லையா? அடுத்த பிரச்சனை இது. சரி, இந்த பிராமணர் அல்லாத இயக்கம் அப்படிங்கிறது என்னது? நான் பிராமின்ஸ் மூவ்மெண்ட்ஸ் தான். அது அப்போ எப்படி இருக்கும்? இங்கே சமய சீர்திருத்தத்தை உண்டு பண்ண நம்ம வள்ளலார், அப்புறம் இங்கே வைகுண்ட சுவாமிகள் இவங்களாம் அந்த காலகட்டத்திலே தொடங்கிட்டாங்க இல்லைங்களா? அந்த மாதிரியான பிரச்சனைகள் இங்கே தொடங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் 1872 நம்ம நார்த் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா, ஜோதிராவ் பூலே அவர் எழுதின புத்தகம் தான் குலாம்கிரி அப்படிங்கிறது. அது அடிமைகளின் சாசனம் அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கெல்லாம் வெளிவந்தது. இங்கே மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணது. இன்னொன்று அவர் எழுதின அவரது அமைப்பு சத்யோசதக் சமாஜ், அப்புறம் பிராமணியத்தின் கொடுங்கோல் மற்றும் சுரண்டல் ஆகியவற்றிலிருந்து ஒடுக்கப்பட்ட ஜாதியினரை விடுவிப்பதற்கான அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டியது. இங்கே இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை நமக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது. அதனால் முதல் வேலை பிராமணர்களோட ஆதிக்கத்திலிருந்து நம்ம விடுபடணும் அப்படிங்கிறது தான் ஜோதிராவ் பூலே தீவிரமாக போராடி இருந்தார். அதே மாதிரி இந்த காலனித்துவ நிர்வாகிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் ஆகியவை மறைமுகமாக இப்போக்கை ஊக்குவித்தன. அப்போது இது எதனால் அப்படின்னா, பிரிட்டிஷ்க்கு இதில் என்ன லாபம் அப்படின்னா, உள்ளே நம்மளே சண்டை போட்டுட்டு இருந்தோம் அப்படி. அவங்க ஏற்கனவே ஹிந்து முஸ்லீம்ன்ற பிரச்சனை கிளப்பி விட்டு பார்த்தாங்க, ஆனால் அது ஒன்றும் நடக்கலை. அப்போது பிராமின் நான் பிராமின் சண்டை நல்லா தானே இருக்குது, அப்போ இதே நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு நம்ம சுதந்திரமாக இருக்கலாம் இல்லையா அப்படின்னு தான் பிரிட்டிஷ் முடிவு பண்ணாங்க. காலனித்துவ காலத்தில் இந்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட அனைத்து புதிய வாய்ப்புகளிலும் பிராமணிய ஆதிக்கம் அதிகரிக்க தொடங்கிய போது காலனி அரசாங்கம் 10 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கையிலே வெளியிடத் தொடங்கியது. இந்த அறிக்கையில் சாதிகள் வகைப்படுத்தப்பட்டன. அதில் அதாவது 1872 தான் முதல்ல சென்சஸ் அப்படிங்கிறது தொடங்கினது. அதுக்கப்புறம் 1881 இருந்தால் ப்ராப்பர் சென்சஸ் தொடங்கினது. இப்போது இவங்க ப்ராப்பர் சென்சஸ் எதுக்கு எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னா, அப்போ தானே எந்த ஜாதி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ அரசு வேலைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் இல்லையா? அதை எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சது இங்கே பிராமின்ஸ் வர்சஸ் நான் பிராமின்ஸ்க்கான பிரச்சனை அப்படிங்கிறது தீவிரமாக இருக்குது. அதை கையில் எடுக்க ஆரம்பித்தாங்க ஆங்கிலேயர். அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமாக அமைஞ்சது. அப்புறம் இப்படி பிரச்சனை வந்தது அப்படின்னாலே என்னது, நிறையா மோதல் நடக்கும், சண்டைகள் நடக்கும். இது நமக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்தோம். அப்போ சமூக அடையாளத்தை பெறுவதற்கு தங்கள் சாதிகளை போராட்டத்துக்கு ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சாதிகளின் முன்னணி தலைவர்கள் உணர்ந்தனர். அப்போது ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் உருவாக ஆரம்பித்தாங்க. அப்போ தலைவர்கள் அந்த ஜாதியை எடுத்து கொண்டு போனாங்க. அப்போ இது எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சது. ஓகேவா? இதனிடையே வாக்குரிமை அரசியல் 1880களில் அறிமுகம் செய்யப்பட்டு இது போன்ற அமைப்புகளின் இடத்தை அவை நிரப்பின. அப்போது எலெக்ஷன்லாம் நடக்கும்போது என்ன பண்ணுது, அப்போது ஜாதி ரீதியாக ஒவ்வொருத்தரும் அவங்களோட சமூகத்தை முன்னிறுத்தணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு முக்கியமாக ஜாதியை ஒழிக்கணும்னு போராடினவர் தான் ஜோதிபா பூலே அப்படிங்கிறவர். பிராமணர் அல்லாத இயக்கங்களில் இருந்து 2 போக்குகள் வெளிவந்தன. என்ன அப்படின்னா, ஒன்று கீழ்நிலை ஜாதிகளுக்கு, அதாவது லோயர் காஸ்ட் பீப்புளுக்கு சமஸ்கிருதத்தை சொல்லிக் கொடுக்குறது. இன்னொன்று அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தொழிலாளர் விவசாயிகளுக்கு ஆதரவான சில இயக்கங்கள் செயல்படுறது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது. இன்னொன்று வடக்கு மற்றும் கிழக்கு சாதி இயக்கங்கள் பெரும்பாலும் எல்லாமே சமஸ்கிருதத்தை சார்ந்தது. இதே மேற்கத்திய தெற்கத்திய இயக்கங்கள் அப்படிங்கிறதுலாம்
இங்கே நம்ம முக்கியமாக தெற்கில் பார்த்தோம் அப்படின்னா திராவிட இடதுசாரி இயக்கங்களை சேர்த்து கொண்டன. அப்போ இந்த மாதிரி கொள்கைகளை சேர்த்து தான் அவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டாங்க. அதனால தான் இந்த திராவிட இயக்கங்கள்லாம் இங்கே பெரிய அளவில் வளர்கிறதுக்கு காரணம். ஆனால் எல்லாரோட நோக்கமே என்னவாக இருந்தது அப்படின்னா, நம்மளை எதிர்க்கிற ஒரே கூட்டம் எது அப்படின்னா அது பிராமணோட ஆதிக்கம் தான். அப்போது எல்லாரோட எதிர்ப்புமே பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்து தான் பெரிய அளவில் இருந்தது. அது நார்த்தாக இருக்கட்டும், சவுத்தாக இருக்கட்டும், வெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஈஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே பிராமணர்கள் தான் நம்மளை இந்த அளவுக்கு அடிமைத்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எதிர்க்கணுன்ற அந்த போக்கு கொண்டு போனாங்க. இதில் தெற்கில் அதோட இந்த நான் பிராமின் அப்போசிஷன் அப்படிங்கிறது அது வேறு விதமாக இருந்தது. எதனால் அப்படின்னா, பிராமணரோட ஆதிக்கம் அப்படிங்கிறது சதவீதத்தைப்படி பார்த்தோம் அப்படின்னா 3.2% மட்டும்தான் மக்கள் தொகையில் இருக்காங்க. ஆனால் அவங்க இருக்கக்கூடிய கிராஜுவேட் எவ்வளோ இருக்காங்கன்னா 72% இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதே இது பிராமணர் அல்லாத சமூகத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு இல்லை. இந்த 72%லாம் வாய்ப்பே இல்லை. அப்போ தான் புரியுது, அப்போ இங்கே பிராமின் நான் பிராமின்கான பிரச்சனை தீவிரமாக இருக்குது, அவங்க நம்மளை பயங்கரமாக ஆதிக்கம் பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்டதான் 1916 SILF, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது. அவங்க ரிலீஸ் பண்ணது தான் நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறது, பிராமணர் அல்லாததற்கான கொள்கை பிரகடனம் அப்படிங்கிறது. அதுலேயுமே இந்த பிராமணர் அல்லாத மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கான தொடங்கப்பட்டது இல்லையா, அது எல்லாமே அதோட மேனிஃபெஸ்டோவில் இருந்தது. வரி செலுத்துவோரில் பெரும்பகுதியாகவும் பெரும்பான்மையாக ஜமீன்தாரர்களாகவும் பிரபுகளாகவும் வேளாண் விவசாயிகளாகவும் தங்கள் இருந்த போதிலும் அரசிடமிருந்து எந்த நலன்களையும் பெறவில்லை என்று அவர்கள் அறிவித்தனர். இப்போது பிரிட்டிஷ்க்கு கிடைச்ச மிகப்பெரிய பாயிண்ட் இதுதான், பிராமின் வர்சஸ் நான் பிராமின் அப்படிங்கிறது. இது போக நிறைய அமைப்புகள்லாம் உருவாக ஆரம்பிச்சது. பம்பாய் மாகாணத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிராமணேத்ரா பரிஷத் அப்படிங்கிறது, அப்புறம் இங்கே சவுத்தில் பார்த்தோன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி, மெட்ராஸ்லலாம் இந்த மாதிரி நிறையா அமைப்புகள் உருவானது அப் டு 1930 வரைக்கும் இதோட தாக்கம் இருந்துகிட்டே தான் இருந்தது. அதே மாதிரி தீவிரமான தலித் பகுஜன் இயக்கம் அப்படிங்கிறது அம்பேத்கர் தலைமையில், இங்கே சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது ஐயா ஈவேர் ராமசாமி அதாவது பெரியாரோட தலைமையில், இது எல்லாமே சமூக நீதி சார்ந்து போராட ஆரம்பித்தாங்க. அம்பேத்கர் அண்டு பெரியார். இந்தியாவின் கீழ்த்தட்டு மக்கள் விழிப்புணர்வு பெற்ற தேசியவாதிகளால் கூறிய தாராளமய ஜனநாயக கருத்துக்களை அறிந்து கொள்ள முடியவில்லை. இந்த திருப்பங்களை தேசியவாதிகள் ஒரு குழுவினர் முற்றிலுமாக நிராகரித்த நிலையில் அவர்களில் பெரும்பான்மையோர், குறிப்பாக அடிப்படை மாற்றம் விளைவோர் தீவிரத்தன்மையுடன் இந்த இயக்கங்களை எதிர்த்தனர். அதாவது இது லோ கேஸ்ட் பீப்புள் வரைக்கும் சென்று அடையணும் இல்லையா, அது எல்லாத்துக்குமானதாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஆனால் இது மேலே நின்றுச்சு அப்படின்னா, மேல்தட்டோடு நின்றுச்சு அப்படின்னா இதோட ஆழம் போகாமலே போயிடும் இல்லையா. அதனால் இதையும் சில பேர் எதிர்க்க தான் செஞ்சுருந்துருக்காங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ்காரங்க அப்புறம் தேச விரோத நம்ம ஆன்டி இந்தியான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தேச விரோத சக்திகள் இவங்களுக்கெல்லாம் கைத்தடியாக தான் இவங்கெல்லாம் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு பக்கம் கிரிட்டிசைஸ் பண்ண தான் செஞ்சுருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒத்துழையாமை இயக்கம். இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லோருமே மறக்காமல் ரெகுலராக நம்மளோட டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.